இவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் முன்னாடி கை நீட்டி பேசு. நீட்டின கையை உடைச்சாதான்டா என் மனசு ஆறும். என்னாச்சுங்க? என்ன மாப்ள, எதுக்கு அவன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறானா? அவன் பண்ண காரியத்தை கேட்டீங்கன்னா அவன் தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவீங்க. உன்ன மாப்ள என்னங்க? என்ன ஆச்சு? புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த அசிங்கத்தை எப்படி ஏன் வாயில சொல்லுவேன்? அந்த அசிங்கத்தை எப்படி என் வாயில சொல்றதுன்னே தெரியல. நீங்க எல்லாரும் கேக்குறீங்களேன்னு வேற வழி இல்லாம சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க மாமா. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள பிரச்சனை கிளப்புற. என்ன மயில, நீ கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கியா? நீங்களே சொல்லுங்க. இருமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலான்னு போயிருந்தேன். பார்த்தா இந்த மகாவும் மயிலும் நைஸா ரூம்குள்ள போய் கதவை சதி தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. மாப்ள, தேவையில்லாம அசிங்கமா பேசாதீங்க. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி பேசாதீங்க. என்ன மாமா, என்ன சொன்னீங்க? இவங்க 2 பேர் ரூம்குள்ள போய் கதவை சதி தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. அப்ப இந்த வீட்டோட மரியாதை கெட்டு போகல. இவங்க பண்ண தப்ப நான் தட்டி கேட்கிறேன். அப்ப இந்த வீட்டோட மரியாதை கெட்டு போச்சுல. என்ன நியாயம் மாமா உங்களோடது? நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க. சும்மா இருங்க ப்ளீஸ். அறிவு இருக்கா உனக்கு? நானும் இந்த வீட்டோட மாப்பிள்ள தான். இந்த வீட்டோட மரியாதை மேல எனக்கு அக்கறை இருக்கு. சம்பந்தப்பட்ட 2 பேர் இங்க தானே இருக்காங்க. அவங்க முன்னாடி தானே பேசுறேன். அவங்க இல்லாத போது நான் பொறுமையா பேசுறேன். ஏய் மயிலு, சொல்றா, நான் சொல்றது நிஜம்தானே? நீ சொல்ல மாட்ட. ஏய் மகா, நீ சொல்லு, நான் சொல்றது நிஜம்தானே? ஓ, இதுவா விஷயம்? நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. இத பெருசாக்கி இவளை வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். மாமா, மகா என் தங்கச்சி மாதிரி. அவளை பத்தி மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. யாரா மனசாட்சி இல்லாம பேசுறது? ஊருக்குள்ள எந்த அண்ணன் தங்கச்சில ரூம்குள்ள கதவை சாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்ணெதிர பார்த்தத கேக்குறேன், அதையே இல்லங்கற. ஐயோ கடவுளே, என்னங்க என்னதான் நடக்குது இந்த வீட்ல? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இருங்க. ஏ மயில, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நீயும் மகவும் ரூம்குள்ள போய் கதவை சாத்துனீங்களா இல்லையா? அப்படி கேளு கவிதா. கேக்குறாங்களா, பதில் சொல்றான்.